ஈழத்து தமிழ் நாடகத்தின் பெருவிருட்சமும் ஈழத்து சிறுவர் நாடகத்தின் தந்தையும் என அழைக்கப்படும் நாடக அரங்க கல்லூரியின் ஸ்தாபகருமான கலை பேராளுமை குழந்தை மானா சண்முகலிங்கம் ஐயா அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்கிறார். கடந்த 17ஆம் திகதி தனது 93வது அகவையில் அவர் காலமானார். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் திகதி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் பிறந்த இவர் சிறுவயது முதலே தனது அப்பாவினுடைய வேலையிடமான நீர்கொழும்பில் வளர்ந்தார். அங்கு இருக்கக்கூடிய சிங்கள மக்களோடு பழகியதன் காரணமாக சிங்களத்தையும், அங்கிருந்த கத்தோலிக்க பாடசாலையில் கற்றதனூடாக ஆங்கிலத்தையும் தனக்குரிய மொழியாக எடுத்து தனது தாய்மொழியான தமிழையும் வளர்த்து 3 மொழிகளிலும் திறம்பட புலமையானவராக விளங்கினார். 100க்கும் மேற்பட்ட சுயாக்க நாடகங்களையும் 60க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் ஈழத்து மக்களுக்காக இந்த உலக நாடக அரங்கிற்காக கொடுத்தவர். நாடகங்களில் பல பரிமாணங்களை இவர் எடுத்திருக்கிறார். குறிப்பாக இவருடைய எழுத்துருவாக்கத்தில் உருவான நாடகங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். 1958 நண்பன், 1961 வையத்துள் தெய்வம், 1979 நெடும் பயணம், உறவுகள், மண் சுமந்த மேனி, உள்ள கமலமடி, நீ செய்த நாடகமே, மாதொரு பாகம் நாடகம், தாயுமாய் நாயுமானார், புழுவாய் மரமாகி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில் நாடகமும் அரங்கியலும் பாடத்தை ஆரம்பிக்க இவரது பணியும் முக்கியமானதாகும். ஆசிரியர்களுக்கான நாடக களப்பயிற்சியை நடத்தி ஆசிரியர்களை நாடகத்துறையில் உருவாக்கினார். இவரது மாணவர்கள் பரம்பரை நீண்டு கொண்டே இருக்கிறது. இவர் வழி அவர்களும் நாடகத்துறையை இன்னும் ஒரு தளத்திற்கு எடுத்துச் செல்ல தயாராக இருக்கிறார்கள். இவரது நாடக பணியை போற்றி கிழக்கு பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தது. இவரது இழப்பு ஈழத்து நாடக உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இருப்பினும் தான் கற்றதை மற்றவர்களுக்கு புகுத்திச் சென்றதனால் அதை எடுத்துச் செல்ல மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாடகம் தொடர்பான டாக்குமெண்ட்ரியை பதிவு செய்யும் பொழுது குழந்தை மானா சண்முகலிங்கம் ஐயா பற்றிய வரலாற்றை படிக்க கிடைத்தது. ஏதோ ஒரு வகையில் என்னையும் அவருடைய எழுத்தும் அவருடைய நாடக பாணியும் கவர்ந்திருக்கிறது. அனைவரும் சேர்ந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம்.